சீக்கிரம் தைப்பா. இருப்பா, முத சட்டை ஒண்ணுதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு சட்டை தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பார். இந்தா ஏன்பா, இந்த சட்டையை போட்டு எங்கப்பா போக போற? சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டா, நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இஸ்திரிப்பெட்டி செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோ மில்ல ரேயான் நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டெய்லர் தைச்சு நான் தேய்ச்சு கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவேன். நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? இது தகுதியா? ஏண்டா, இது உங்க ஒப்பங்கோத்தால கேக்குறதே இல்லையா? ஏன் காசு கொடுக்கல? சும்மாவா தைக்கிற? என்னடா போலாத காசு? 50 பைசா கொடுக்குற. விலைவாசி என்ன? ஒரு கிலோ தக்காளி 25 ரூபா, அரிசி 12 ரூபா, எண்ணெய் 40 ரூபா. நீ கொடுக்குற எட்டனா கட்டுப்படி ஆகுமா? ஏதோ போறா போகுது பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவரு செய்யறாராம். போயிரு, குறுக்கு மேல மிதிச்சிடுவேன். போமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு புடவை உதறி கட்டிட்டு போ. போடா, இவர் சட்டை தேய்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது. ஏன் ஒரு சட்டைக்காக இந்தியாவில் இருக்கிறீங்க? இழுப்புண்டா, சட்டைனா என்ன சாதாரண சட்டையா? நான் தேய்ச்சி கொடுத்த சட்டையை போட்டு போவான். இவனோட 4 பேர் சேருவானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு வர்ற போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவானுங்க. பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இவனை போட்டு அடிப்பான், இவன் அவனை போட்டு அடிப்பான். பொக்குன்னு ஒண்ணு போகும். கடைசியில ரத்தக்கரை படைஞ்ச சட்டைன்னு சட்டையை எடுத்துட்டு போய் ஐஜி ஆபீஸ்ல வச்சு பிரிச்சு பார்த்துட்டு சட்டையை விட்டுருவானுங்க. அதுல வண்ணாங்குறி இருக்கான்னு இங்க புடிச்சு பார்த்து என்ன புடிச்சு கொண்டு போய் 30 நாள் ரிமாண்ட்ல வைப்பானுங்க. ரிமாண்ட்ல வச்சு உத கொடுப்பானுங்க. ரிமாண்ட் உத கேட்டிருக்கியா நீ? வரவன் போறவெல்லாம் மிதிப்பான். இது எனக்கு தேவையா? தயவு செஞ்சு சொல்றேன், என் கடையில சட்டை தேய்ச்சிட்டு போறவங்க எல்லாம் கரெக்டா அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இந்தாங்கண்ணே, ஞாயிறு 10 ரூபா கொடுக்கணும். 4 ரூபா 10 காசு விட்டுருக்காரு. 5 ரூபா 90 காசு பின்னாடி தரமாரு. பின்னாடின்னா என்ன? அவர் வீட்டுக்கு பின்னாடியா? இல்லண்ணே, பின்ன அவர் கடைக்கு பின்னாடியா? அப்புறம் தாருமில்ல. அப்புறம்னா எப்பறம்? நீங்க வா. என்ன வாயில குருமா வாசனை அடிக்குது? அது வந்து ஞாயிறு ஹோட்டலுக்குள்ள போனா அந்த வாடப்பட்டிருக்கோம். அங்க என்ன குருமாவை கரைச்சு வாயில ஊத்துறாங்களா? உண்மையை சொல்லுபடுவா, உன்னை உரிச்சிருவேன். இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. 2 புரோட்டா குருமா கொஞ்சம் ருசி பார்த்தேன். இல்ல எவ்வளவு? 5 ரூபா 90 காசு. அதான் அந்த 5.90 புடிச்சிட்டு ஞாயிறு ஒண்ணு வெளிய விட்டுருக்கான். காலையில நேரம் 10 இட்லி 5 பூரி செட்டு பொங்கல் எல்லாம் தின்ன. அதுக்குள்ள உனக்கு என்ன பசி?